ஸ்பெஷல் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நான் ஒரு 10-15 பத்தைக்கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நான் தேவையான அளவுக்கு எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை மிக்ஸி கிரைண்டரில் எடுத்து அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு மசாலாஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் இதில் மண் சட்டியில் வழித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் தேவையான அளவு புளி, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு புளியோ நான் புளியிலேயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு அதை கரைச்சி நம்ம மிக்சியில் இருக்க மசாலாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி அதில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி இதில் அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 தக்காளி வதக்குறதுலேயும் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா இதை மசிச்சு கையாலே மசிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குழம்ப கூட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குழம்புக்கு இந்த மாதிரி கூட்டி எடுத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் புளி தண்ணியிலே உப்பு போட்டிருக்கிறதுனால எனக்கு இப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க போகிறப்போ பத்தலைன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை அப்படியே இந்த மசாலாஸ் இந்த குழம்பு கூட்டினதை எடுத்து அதில் வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதோட வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தை இதில் போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காகவும் நீங்கள் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதில் உப்பு போடலை. நல்ல வெங்காயம் ஒரு அளவுக்கு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கரண்டியால் வச்சு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வாசனைக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 2 தக்காளி, ஏற்கனவே நான் ஒரு தக்காளி குழம்போட மசாலாஸோட பிசைஞ்சு விட்ருக்கேன். இப்போது இது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கூட்டி வச்சுருக்க குழம்புல உப்பு போட்டதுனால நான் எதுலேயுமே இதில் உப்பு போடலை. ஸோ இப்போது இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சைடில் குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை நம்ம இதோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான். குழம்பு இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம். இப்போது ஒரு மூடி போட்டு அதை கொதிக்க விட்டுருவோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி குழம்பு கொதித்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குழம்புல முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான முட்டையோ அந்த தேவையான அளவு இதில் உடச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்றா சிம்மில் வச்சு நம்ம உடச்சி ஊற்றினோன்னா முட்டை எதுக்குமே பிரியாது. இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இந்த குழம்பு இந்த முட்டையெல்லாம் பிரியாத அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி உடையாமல் உங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முட்டை குழம்பு நல்லா சுவையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் கருவடகம் போட்டு தாளித்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சு நல்ல ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.